நியூஸ் 7 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் புனித வேல்விழி. நான் கெருகம்பாக்கத்தில் ஆர்கேபி நகரில் குடியிருக்கிறேன். நான் பிப்ரவரி மாதத்துலேருந்து எங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வச்சு அமைச்சு பாதுகாத்துட்டு அது மூலயமா காய்கறிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய வீட்டு தேவைக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே 50% காய்கறிகள் வீட்டு தேவைக்கு எனக்கு இதுலேருந்தே கிடைச்சிடுது. இதில் என்ன ஒரு இதுன்னா, ரொம்ப ஆரோக்கியமான நச்சுத்தன்மை இல்லாத செயற்கை ரசாயன உரங்கள் கலப்படம் இல்லாத இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் எனக்கு கிடைக்குது. அதன் மூலமா நான் என் குடும்பத்தோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். மாடித்தோட்டம் பிப்ரவரியில் ஆரம்பித்து இப்போது ஒரு 4-5 மாதமாக நல்லா காய்கறிகள் தொடர்ந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்கு. என்னென்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரி, வெண்டை, பச்சை மிளகாய், தக்காளி, கீரை வகைகள் அண்டு புதினா, பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா கிர்னி பழம், முலாம்பழம், வெள்ளரிக்காய் கூட காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில். இது மாதிரி இத்தனை வகையான காய்கறிகள் வச்சுருக்கேன். இதில் என்னோடய வீட்டு தேவைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் எனக்கு காய்கறிகள் கிடைக்குது. அதாவது சத்து நிறைந்த சுத்தமான காய்கறிகள் கிடைக்குது. எனக்கு மாடித்தோட்டம் வைக்கிறதால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேண்டிய காய்கறிகள் நாமளே பயிர் வச்சு சாப்பிட்றதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இல்லாமல் வெளியில் கிடைக்கிற காய்கறிகள் பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையோடு தான் கண்டிப்பாக வெளியே வருது. ஆனால் நாம் பயிர் வைக்கும்பொழுது அதில் எந்த பூச்சிக்கொல்லி ரசாயனம் அதெல்லாம் எதுவுமே கலக்கிறதில்ல. நம்ம எல்லாம் பயோ இதில் தான் பண்ணுறோம். அதனால் நமக்கு சுத்தமான காய்கறிகள் கிடைக்குது. நச்சுத்தன்மை இல்லாத ரசாயனம் கலக்காத சத்து நிறைந்த காய்கறிகள் கிடைக்குது. அதே சமயம் அது சமைக்கும் போது வெளியில் வாங்கி சமைக்கிறதுக்கும் இங்கே வீட்டிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. வித்தியாசம் அதிகம் இருக்குது வெளியில் சமைக்கிறதுக்கும் இங்கே நம்ம வீட்டிலேருந்து எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே சமயம் நம்ம விளைய வச்சு சாப்பிட்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம செஞ்சது அப்படி நம்ம வீட்டில் பறித்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி, இது கீழே இருக்கிறது குடமிளகாய் செடி. குடமிளகாய் இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு. இது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இதில் 2-3 தடவை அறுவடை பண்ணியாச்சு. இதுவும் கத்திரிக்காய் செடி, இதுவும் கத்திரி. இது கீரை விதை போட்டிருக்கேன். இது சிகப்பு தண்டு கீரை அண்ட் அது கூட தக்காளி செடி. இது ரெண்டும் பாவக்காய் கொடி. இது பார்த்திங்கன்னா காராமணி பாருங்கள், நல்லா காய்ச்சிட்டு இருக்குது பாருங்கள். காராமணி ஒரு 6-7 தடவை எடுத்தாச்சு இதுலேருந்து. இது 8வது முறைன்னு நினைக்கிறேன் பூ பூத்து காய்க்குது. இது காராமணி செடி. இன்னும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே கத்திரிக்காய் தான். இது மெரூன் கலரில் நீட்டாக காய்க்குது. இது நான் இதில் தான் பார்த்துருக்குறேன். பட் இப்போ எங்கள் தோட்டத்துலேயே காய்க்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் காராமணி. இது மொச்சக்கொட்டை செடி, மொச்சக்கொட்டை கொடி. இது மணத்தக்காளி கீரை. இதுவும் கத்திரிக்காய். இது நீட்டு கத்திரிக்காய். இது குண்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. கோடு இருக்கும் இதில். இது தண்டு கீரை. இதுவும் தக்காளி செடி. இது மணத்தக்காளி. இது பார்த்திங்கன்னா முலாம்பழம். இது கத்திரிக்காய். இது தக்காளி பாருங்கள், இன்றைக்கி என்ன விலை விற்கிது? கிலோ 20 ரூபாய் 26 ரூபான்ட்டு விற்கிது. இது தக்காளி, நாட்டு தக்காளி. இது செடியாக வர. இது கிர்னி பழம். இதுவும் தக்காளி. இது ஒரு சின்ன வகையை சேர்ந்தது தக்காளி. இதுவும் தக்காளி செடி. இது வெண்டைக்காய் செடி. கொஞ்சமாக தான் ஒரு 3 தொட்டியில் தான் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் ட்ரையலுக்கு. இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். வெள்ளரிக்காய் அது ஃபஸ்ட் டைம் காய்க்குது. இன்னும் நிறைய பிஞ்செலாம் விட்டுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே வரி கத்திரிக்காய் ரெட் கலரில் இருக்கும். ஒரு மாதிரி வயலட் கலரில் பர்பிள் கலரில் இருக்கும் வரி கத்திரிக்காய். இது தக்காளி. இதுவும் தக்காளி. பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்குது உள்ளுக்க பாருங்க. பச்சை மிளகாய். இதுவும் பச்சை மிளகாய். இது மொச்சக்கொட்டை கொடி.
இது செடி அவரை, இதுவும் கத்திரிக்காய், இது கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இது காலிஃப்ளவர் செடி. காலிஃப்ளவர் வந்து பாருங்கள் ஊட்டியில் தான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நான் மாடியிலே வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துடுச்சு. ஐ திங்க் இது பூ வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில். நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் பச்சை மிளகாய். இது 2 செடியுமே பச்சை மிளகாய். இது சுரக்காய். சுரக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக. சுரக்காய் அழகாக காய்ச்சிருக்கு. பின் இது பச்சை மிளகாய், இதுவும் பச்சை மிளகாய். இது புதினா. புதினா வந்து நான் ஒரு 6-7 தடவை அறுத்துட்டேன். இதுவும் அப்படியே நல்லா வந்திருக்கு. பொதுவாக காய்கறிகள் தோட்டம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் தான் வந்து அந்த தோட்டத்தில் தான் செய்வாங்க இது மாதிரி வேலைகள்லாம். பட் இங்கே நம்ம மாடியில் வந்து தொட்டியில் கொக்கோ பீட்டில் வச்சு நம்ம செய்யும் பொழுது நாமளே பயிர் வச்சு நாமளே சாப்பிட்றோன்ற ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்காக நான் செலவு பண்ணுறேன். அது வந்து எனக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. இன்னொன்று வந்து செடி கொடிகள், பச்சை செடி கொடிகளை பார்க்கும்பொழுது மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். பட் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த செடிங்களெல்லாம் பார்க்கும்பொழுது. ஒரு இலை, புது இலை வரும்பொழுதும், புதுசாக பூ பூக்கும்பொழுதும், புதுசாக பிஞ்சு வரும்போதும், அதை தொட்டு பார்க்கும்பொழுதும் ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அது நகர்ப்புறத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து இந்த மாதிரி செடி கொடிகளை வச்சு பயனடையணும். நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.